Taste the Daily. 144 தடையை மீறி திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதால் 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மதுரை திருப்பரங்குன்ற மலை உச்சியில் விஸ்வநாதர் கோயில், சிக்கந்தர் தர்கா உள்ளன. கோயிலுக்கு இந்து பக்தர்களும் தர்காவுக்கு இஸ்லாமியர்களும் சென்று வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் திருப்பரங்குன்ற மலை மீதுள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழிகளை பலியிடுவது தொடர்பாக சர்ச்சைகள் எழுந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மற்றொரு பிரிவினர் தடையை மீறி இன்று போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளதால் திருப்பரங்குன்றம் பகுதியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டனர். திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் விடிய அரசின் அறநிலையத்துறை அமைச்சரும் திறனற்ற முதலமைச்சரும் ஆரம்பத்திலேயே சுமூக முடிவு காணாதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை தற்போது திமுக ஆட்சியில் செய்ததைப் போல விடிய அரசு விளம்பரப்படுத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தருமபுரி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் 2026 தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என KP அன்பழகன் உறுதிபட தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதிராஜாராம், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் கோவை சத்யன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லோரும் ஒன்றுபட்டு முயற்சி எடுத்து சிறந்த முறையிலே இந்த ஓராண்டு காலகத்திற்கு கழக அணைப்பணி ஆற்றினோம் என்றால் 2026 தமிழகத்துடைய முதலமைச்சராக மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருவதை எப்பேற்பட்ட கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அப்படி முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகு அம்மா மறைவுக்கு பின்பாக 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கின்றார். அந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலே இன்றைக்கு இந்திய அளவிலே வியந்து பார்க்கக்கூடிய வகையிலே அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக மருத்துவ படிப்பு என்பது எட்டாக்கனியாக இருந்தது. அந்த எட்டாக்கனியை 8 கனியாக்கி 7.5% உள் ஒதுக்கீட்டை யாருடைய மனதிலும் உதயமாகாததை உருவாக்கி இன்றைக்கு அந்த ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவராகலாம் என்ற நிலைப்பாட்டை உருவாக்கி தந்தவர் 2026 முதலமைச்சர் ஆக வேண்டும். சென்னையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தை இயக்கியவாறு ரீல்ஸ் பதிவு செய்தது சர்ச்சையாகியுள்ளது. சென்னை வடபழனி பனிமலையில் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக பணியாற்றி வரும் இருவர் மாநகர சாலையில் பேருந்தை இயக்கியவாறு ரீல்ஸ் பதிவு செய்துள்ளனர். விடியா திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே விபத்துகள் ஏற்படுவதும் பேருந்துகள் பாதி வழியில் பழுதாகி நிற்பதுமாக உள்ளது. இந்த நிலையில் நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் தங்களை நம்பி பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகள் மீது அக்கறை செலுத்தி அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் மேற்கொண்டனர். மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 10 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த 3ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். அந்நாட்டு நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து கைதான 10 மீனவர்களும் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையின் அராஜகத்தை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மண்டபம் விசைப்படகு மீனவர்கள் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்.